50 லட்சம் ரூபாய் திருட பிளான் போடுற இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவங்க பேரு சென்னி. திருட்டை எக்ஸிக்யூட் பண்ணுன்றதுக்காக சில பொருட்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்கும் போது அந்த கவர்மெண்ட் ஆபீசர் இவங்களை பாத்துறான். ஆஹா, இவ அந்த கொக்குமாக்கு பொண்ணாச்சு, என்ன கடையில ஒரே ஆயுதங்களா வாங்கிட்டு இருக்கா, ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ண போறாளான்ட்டு இவனுக்குள்ள ஒரு யோசனை. ஆனா ஆதாரம் இல்லாம வெறும் யூகத்தை மட்டும் வச்சு என்ன பண்றதுன்ட்டு அவன் கடையை விட்டு போகும்போது தான் ஒரு விஷயமே அவனுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, அவன் ஆபீஸ்ல ஒரு தாத்தா அவரோட ஃப்ரெண்ட காணாமட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. ஒருவேளை இவ தான் சைக்கோ கில்லரா இருப்பாளோ. அந்த தாத்தாவோட ஃப்ரெண்ட இவ தான் கொலை பண்ணி துண்டு துண்டா கட் பண்ணி யாருக்கும் தெரியாம சூட்கேஸ்ல போட்டு எடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சு சென்னிய போக விடாம தடுத்து, இந்த சூட்கேஸ் உள்ள என்ன வச்சிருக்க என்கிட்ட ஓபன் பண்ணி காட்டுனா, யோ பைத்தியக்காரா அதுக்குள்ள என்ன இருக்கும், துணி தான் இருக்கும், என்ன விடுனா. அவன் விடாம சூட்கேஸ புடிச்சு இழுத்ததால சூட்கேஸ் உடைஞ்சு அதுல இருக்கிற துணி எல்லாம் வெளியே வர இவ செம்ம கடுப்பாகி அவனை ஒரு அடி அடிச்சு உடைஞ்சு போன பொருட்களுக்கெல்லாம் காசு வாங்கினது மட்டும் இல்லாம அவன் காடையும் வாங்கிட்டு இன்னும் என்னென்னலாம் உடைஞ்சிருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்றேன், நீ தான் நஷ்டஈடு கொடுக்கணும்னு போறாங்க. அப்ப அவங்களோட பாட்டி, ஹே சென்னி எங்கடி இருக்கிற நீ, மழை பெய்யுது இன்னும் வீட்டுக்கு வராம மலையில என்ன பண்ணுகிறேன்னா, ஏ கிளவி நீ தான் எனக்கு காசு தர மாட்டேன்ட்டல்ல, இனிமேல் நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்குலாம் காத்துன்னு இருக்காம நீ ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோன்ட்டு சொல்லி நேரா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அங்க இன்னொரு ஃப்ரெண்டு உட்காந்துக்கிறாரு. அவரோட பேரு முந்திரி கொட்டை. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு கங்ரோபின் கிட்ட, ஏன்டா இந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கனா, நான் எங்க கூப்பிட்டேன் அவனே வந்துட்டான். அப்ப முந்திரி கொட்டை, என்னங்கடா ஆளாளுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்பத்து நிக்கிறீங்களானா, யோ உன்னதான் உன் வீட்டுல உன் பொண்டாட்டியே மதிக்க மாட்டேன்றாங்க. கட் பண்ணா நிஜமாலே அவரோட பொண்டாட்டியே அவரை மதிக்கவே மாட்டேன்றாங்க தான். அவங்க ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பொண்டாட்டி மட்டும் இல்ல அவரோட பொண்ணுமே இவரை மதிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னு பார்த்தா அவர் சரியா கஞ்சனா இருக்காரு. அப்ப சென்னியும் ராபினோ, யோ முந்திரி கொட்டை எங்களுக்கு முன்னாடி முந்தினு பிறந்தா மட்டும் போதாது, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கஞ்சத்தனை படாம சந்தோஷமா பாத்துக்கணும். ஏன்னா எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ 50 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ வலிக்குது நீயாம என்னது அது என்னன்னு கேட்டுன்னு போலாம் தான் வந்தேன்னா, சென்னி அப்பதான் அவங்களோட மாஸ்டர் பிளான சொல்ல போறாங்க. அது என்ன பிளான்ன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.